everyone. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் phrasal verbs பார்க்கலாம். அதாவது கெட் வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். நான் இதில் வந்து மூணு இதுதான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வரக்கூடிய வேர்ப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதை கவர் பண்ணுறதுக்காக நான் மூணு தான் கொடுத்துருக்கேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கீழே இறங்குவது, கீழே இறங்குவது, கீழே கொண்டு வருவது. அதாவது நாமளே கீழே இறங்குறது. இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு பொருளையோ ஏதாவது ஒரு விஷயத்தையோ கீழே இறக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது அடுத்தது வந்து கவனம் செலுத்துவது, கான்சென்ட்ரேட் பண்ணுறது. மனச்சோர்வாக்குவது, அதாவது வந்துட்டு யாரையாவது வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுது, டிப்ரெஸ் பண்ணுது, இல்லை மூட் அவுட் பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இதில் சேரும். அடுத்தது வந்து விழுங்குவது. ஓகே, அடுத்தது ரிலாக்ஸ் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது. மறைத்து கொள்வது, அதாவது மறைத்து கொள்வதில் மறைந்து கொள்வது. இது வந்து எப்படி அப்படின்னா நாமளே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக சம்டைம்ஸ் மறைவோம் இல்லைங்களா, அதாவது டக்குன்னு குமியறது, இல்லை வந்து தரையோட தரையாக படுத்துக்கிறது இது. ஓகே, அடுத்தது வந்து எழுதுவது, விமர்சனம் செய்வது, விமர்சிப்பது. இது எல்லாத்துக்குமே வந்து கெட் டவுன். ஸோ கெட் டவுன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வேர்புக்கு இத்தனை மீனிங்ஸ் இருக்குது. இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சிச்சுவேஷன் ஆஃப் ஃபுல் கன்வர்சேஷன் வச்சு தான் இதை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவன் மரத்தில் ஏறினான், ஆனால் அவனால் திரும்ப கீழே இறங்க முடியவில்லை. He climbed the tree, he climbed the tree, but couldn't get down again, but couldn't get down again. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, ஏறுறப்ப ஏறிட்டான், திருப்பி இறங்க தெரியல அவனுக்கு, அந்த மாதிரி சொல்றது. நான் பஸ்ஸில் இருந்து கீழே இறங்க நினைத்தேன். I wanted to get down from the bus, I wanted to get down from the bus. நாங்கள் டேபிளை கீழே கொண்டு வந்தோம், அதாவது ஒரு பொருளோ ஒரு விஷயத்தையோ வந்து கீழே கொண்டு வர்றது. ஸோ அது கீழே இறக்குறதாகவும் இருக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு மாடியிலேருந்து கீழ் மாடி கொண்டு வர்றது அப்படியும் எடுத்துக்கலாம். வி காட் த டேபிள் டவுன் த ஸ்டேர்ஸ், இல்லை வந்து டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். வி காட் த டேபிள் டவுன் த ஸ்டேர்ஸ். அவர்கள் பூனைக்குட்டியை கீழே கொண்டு வந்தார்கள். They got the kitten down. They got the kitten down. அதாவது வந்துட்டு இந்த பூனைக்குட்டி வந்து மேலே ஏறிடுச்சு, அதுக்கு இறங்க தெரில, நாங்கள் தான் வந்து அப்புறம் மேலே ஏறி இறக்கி விட்டோம், அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது நம்ம இப்போ வேலையை பார்க்கலாம். அதாவது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மீனிங் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இது. இப்போ வந்து நம்ம பேசின வரைக்கும் போதும், இப்போ நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. லெட்ஸ் கெட் டவுன் டு பிஸ்னஸ், லெட்ஸ் கெட் டவுன் டு பிஸ்னஸ். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு காமனாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இது வந்து என்னென்னா எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம். எக்ஸாக்டாக பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது இப்போ வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். வேறு ஏதாவது பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம், டைவர்ட் ஆயிடுச்சு டாப்பிக்கு, இப்போ திருப்பி படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸ் கெட் டவுன் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பேசுவதை நிறுத்திவிட்டு வேலையை பாருங்கள், பேசுவதை நிறுத்திவிட்டு வேலையை பாருங்கள். Stop talking and get down to work. Stop talking and get down to work. ஸோ கெட் டவுனுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. சில சமயம் இந்த விஷயங்கள் என்னை டிப்ரெஸ் ஆக்குகிறது. ஸோ கெட் டவுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். டிப்ரெஸ், டிஸ்கரேஜ், இல்லை வந்துட்டு என் மனசே விட்டு போயிடுது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். At times these things get me down. At times these things get me down. உன் நச்சரிப்பு என்னை டிஸ்கரேஜ் செய்கிறது. Your nagging gets me down. Your nagging gets me down. ஸோ nag அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா நச்சுன்னு பேசிகிட்டே இருக்கிறது, இல்லை ஓயாமல் ஒரு விஷயத்த வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னுலாம் சொல்லும்போது நம்ம nagging அப்படின்னு சொல்லுவோம். நான் பெரிய பீஸ் பிரெட்டை விழுங்கிவிட்டு பேச துவங்கினேன். I got the hefty slab of bread down. ஸோ இப்போ வந்து bread down அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய கடி கடிச்சிட்டேன், பிரெட் வந்து ஒரு பெரிய பைட் எடுத்துட்டேன், அதை வந்து முழுங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து பேச ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறோம். I got the hefty slab of bread. Hefty slab of bread அப்படின்னா வந்து பெரிய ஸ்லைஸ் பிரெட். ஓகே, I got the hefty slab of bread down and started speaking. அந்த மாத்திரை எவ்வளவு பெரியது என்றால் என்னால் அதை விழுங்க முடியவில்லை.
ஸோ அந்த மாத்திரை எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா, அதை வந்து என்னால் முழுங்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறது. The pill was so large that I couldn't get it down. I couldn't swallowன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, ஸோ ஐ swallowed and then started speaking அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பட் swallowன்னு சொல்கிறப்ப போல இப்படியும் சில phrasal verbs நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். The pill was so large that I couldn't get it down. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, தொண்டையில் வந்து இறங்கவே இல்லை அந்த மாத்திரை, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அவள் ஃப்ரெண்ட்ஸுடன் என்ஜாய் செய்து கொண்டு இருந்தாள். அவள் ஃப்ரெண்ட்ஸுடன் என்ஜாய் செய்து கொண்டு இருந்தாள். She was getting down with a bunch of friends. She was getting down with a bunch of friends. அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட அவள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறோம். அவர் கைகளிலும் முழங்கால்களிலும் தரையில் இறங்கினார். அதாவது என்னன்னா, இப்போது நம்ம சேஃப்கார்டுன்னு ஒரு மீனிங் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ கெட் டவுன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம். யாராவது வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உடனே எல்லோரும் கீழே குமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து கெட் டவுன், அந்த அர்த்தம் தான் இது. ஸோ இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்கேன்னா, அவர் வந்து அந்த குமிற பொசிஷன், அதாவது தவழ்ந்துட்டே போகிற பொசிஷனுக்கு அவர் டக்குன்னு குமிச்சிட்டாரு. இந்த இடத்துல எப்பவுமே கெட் டவுன் அப்படின்னு சொல்லும்போது நாமளே வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறது தான் இதோட அர்த்தம். ஓகே, கெட் டவுன் அப்படின்ற அர்த்தத்தில் குமிறது அப்படின்னு வரும்போது அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நாம் வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். He got down on his hands and knees on the floor. He got down on his hands and knees on the floor. டக்குன்னு வந்து அவர் குமிஞ்சிட்டாரு. இந்த மாதிரினா அந்த தவழ்ந்துட்டு போகிற பொசிஷனுக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறோம். கீழே குனியுங்கள், யாரோ சுடுகிறார்கள். கெட் டவுன், somebody is shooting. Get down, somebody is shooting. இந்த ஐடியா கொஞ்ச நாட்களாக என் மனதில் உள்ளது. அதை இப்போ பேப்பரில் எழுதி வைக்கிறேன். ஸோ கெட் டவுன் அப்படின்னா வந்துட்டு எழுதி வைக்கிறக்கும் நம்ம வந்து கெட் டவுன் அப்படின்னு சொல்வோம். The idea has been in my head for quite a while. ஸோ ரொம்ப நாளாகவே இது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். The idea has been in my head for quite a while and now I am getting it down on paper. And now I am getting it down on paper. இப்போ நான் வந்து பேப்பரில் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் இதை மறப்பதற்குள் எழுதி வைக்கணும். I should get this down. I should get this down before I forget. I should get this down before I forget. ஸோ இந்த மாதிரி ஃபுல் சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல I should get this down before I forget அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மறக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை வந்து எழுதிடணும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் எப்போதும் தன் ஸ்டூடெண்ட்ஸை விமர்சித்து கொண்டு இருக்கிறார். He is always getting down on his students. He is always getting down on his students. ஸோ எப்போ பார்த்தாலும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அவங்க என்ன எவ்வளோ நல்லா ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது தப்பு இது தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்தது உள்ளே ஏறுவது, ஏதாவது வண்டிக்குள்ளே ஏறுறது அப்படின்னு நல்லா சொல்வோம் இல்லைங்களா, அது. அடுத்தது வந்து நுழைவது, என்டர் ஆகிறது. அடுத்தது இடம் பிடிப்பது. ஓகே, நம்ம வந்து இப்போ ஏதாவது ஸ்கூல் காலேஜ்லலாம் வந்து நம்மளுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறோம் அப்படின்னா, அதாவது சீட் கன்ஃபார்ம் ஆகிறது. அது ஸ்கூல் காலேஜுன்ட்டு இல்லை, எங்கே வேணாலும் இருக்கலாம். நமக்குன்னு ஒரு இடத்த வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து தொடர்பு கொள்வது. ஓகே, அதெல்லாமே வந்து கெட் இன். இந்த இடம் பாதுகாக்கப்பட்டுள்ளது, அதனால் நீ உள்ளே நுழைய முடியாது. The place is guarded. ஸோ this place is guarded சொன்னோம்னாலும் ஓகே தான். The place is guarded அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். The place is guarded, so you can't get in. So you can't get in. சீக்கிரம் காருக்குள் ஏறு. Hurry up and get in the car. Hurry up and get in the car. பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பித்த எங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் சீட் கிடைத்து விட்டது. All our students who applied to university got in. All our students who applied to university got in. அதாவது உள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க, சீட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? How can I get in touch with you?
how can I get in touch with you? இதே வந்துட்டு டச்சுக்கு பதிலாக காண்டாக்ட்னு சொன்னோம்னாலும் ஓகே. how can I get in contact with you வேணாலும் சொல்லலாம். அடுத்தது வந்து அகெயின் உள்ளே ஏறுவது. மேலேயும் நம்ம ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி வந்து அது கெட் இன், இது வந்து கெட் இன்டு. ஓகே, உள்ளே ஏறுவது, நுழைவது, அணிந்து கொள்வது, அணிந்து கொள்வது, ஈடுபடுவது, வித்தியாசமாக நடந்து கொள்வது. இந்த வித்தியாசமாக நடந்து கொள்வது தனியாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வரும்போது கெட் இன்டு, கெட் இன்டு. அவள் காருக்குள் ஏறினாள், அவள் காருக்குள் ஏறினாள். she got into the car, she got into the car. அவனால் கல்லூரியில் நுழைய முடியவில்லை, அவனால் கல்லூரியில் நுழைய முடியவில்லை. he failed to get into college, he failed to get into college. வீட்டுக்குள் நுழைய அவர்களுக்கு ஒரு ஜன்னலை உடைக்க வேண்டியதாயிற்று. they had to break a window to get into the house. ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க சாவியை மறந்துட்டேன், இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க, டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு வந்து ஜன்னலை உடைக்க வேண்டியதாயிருச்சு, ஒரு ஜன்னலை உடைச்சி தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். they had to break a window to get into the house. என் ஆடைகள் ஈரமாக உள்ளன, நான் உலர்ந்த ஆடைகள் அணிய வேண்டும். I am soaking wet, I am soaking wet. அதாவது என்னென்னா ஐ எம் சோக்கிங் வெட்னா ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் வந்து என் துணி வந்து சொதன்னு இருக்குது, சொதன்னு நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, ஐ எம் சோக்கிங் வெட், அதாவது ஊற வச்ச மாதிரி வந்து சொதன்னு நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஐ எம் சோக்கிங் வெட், ஐ நீட் டு கெட் இன் டு சம் ட்ரை க்ளோத்ஸ், ஐ நீட் டு கெட் இன் டு சம் ட்ரை க்ளோத்ஸ். ஸோ ஐ நீட் டு வேர் சம் ட்ரை க்ளோத்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பட் எப்பவுமே வந்துட்டு அடுத்தடுத்த அட்வான்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம லாங்குவேஜ் வந்து கேட்குறக்கு நல்லாயிருக்கும். ஐ நீட் டு கெட் இன் டு சம் ட்ரை க்ளோத்ஸ் அப்படின்னா வந்து நான் டக்குன்னு வந்து ட்ரை க்ளோத்ஸ் அணியணும் அப்படின்னு சொல்கிறோம். மேலே போய் உன் யூனிஃபார்மை அணிந்து கொள். கோ அப்ஸ்டேர்ஸ் அண்ட் கெட் இன் டு யோர் யூனிஃபார்ம். கோ அப்ஸ்டேர்ஸ் அண்ட் வேர் யோர் யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பட் கெட் இன் டு யோர் யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னா டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் மாட்டு அப்படின்னு சொல்கிறோம். இனிமேல் எந்த சண்டையிலும் இறங்காதே. டோன்ட் கெட் இன்டு எனி மோர் ஃபைட்ஸ், டோன்ட் கெட் இன்டு எனி மோர் ஃபைட்ஸ். அதாவது ஈடுபடாதேன்னு சொல்வோம் இல்லைங்களா, அதுதான் இது. எப்படி அத்தகைய இக்கட்டான நிலையில் மாட்டினாய், எப்படி அத்தகைய இக்கட்டான நிலையில் மாட்டினாய். ஹவு டிட் யூ கெட் இன்டு சச் அ ஃபிக்ஸ், ஹவு டிட் யூ கெட் இன்டு சச் அ ஃபிக்ஸ். ஸோ ஃபிக்ஸுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ் அப்படின்னா வந்து சரி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை, ப்ராப்ளம்ஸாக இருக்கக்கூடிய, அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மாட்டிக்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் நகராத மாதிரி மாட்டிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அத்தகைய இக்கட்டான நிலையில் மாட்டினாய். ஹவு டிட் யூ கெட் இன்டு சச் அ ஃபிக்ஸ். நான் எப்போதும் சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறேன் அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறேன். ஐ ஆல்வேஸ் சீம் டு கெட் இன்டு ஸ்டிக்கி சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஸ்டிக்கி சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலை, இல்லைனா வந்து நம்ம தமிழில் தர்ம சங்கடமான சூழ்நிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஸ்டிக்கி சிச்சுவேஷன்ஸ்னு சொல்லலாம். ஐ ஆல்வேஸ் சீம் டு கெட் இன்டு ஸ்டிக்கி சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா பார்க்க போனால் என்ன அறியாமே நான் போய் மாட்டிக்கிறேன், எப்படியும் நான் போய் சிக்கிடுறேன் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அப்படின்னு சொல்கிறது. நம்ம எப்படி இந்த மாதிரியான குழப்பத்தில் மாட்டினோம். How did we get into such a mess? How did we get into such a mess? இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான இதில் வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் இப்படி ஒரு குழப்பத்தில் நம்ம எப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல்லாமே கிளஞ்சு போயிருந்தா அந்த மாதிரி அந்த பிளேஸ் வந்து எல்லாமே பொருளெல்லாம் வந்து கிளஞ்சு போயிருந்ததுனால அதையும் நம்ம வந்து மெஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அர்த்தத்தில் மெஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு சிக்கலான ஒரு குழப்பமான ஒரு பிளேஸில் போய் சிக்கிக்கிட்டோம், இல்லை ஒரு சுச்சுவேஷனில் சிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தை எல்லா பொருளையும் தொட்டது. The small child got into everything. The small child got into everything. அது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குழந்தை பேசாமையே இருக்க மாட்டேங்குது, எல்லாத்துலேயும் போய் கை வைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
அதுதான் இது. அவர் அரசியலில் நுழைந்தார். he got into politics. அதாவது ஒரு ஃபீல்டில் வந்து நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அரசியலில் அவர் நுழைஞ்சிட்டாரு, அந்த ஃபீல்டில் வந்து அவர் நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். he got into politics. அவன் நடிக்க நினைக்கிறான். he wants to get into acting. அதாவது வந்து சினிமாலேயோ இல்லை வந்துட்டு பிளேலேயோ வந்து அவன் நடிக்கணும்னு ஆசைப்படுறான். அதாவது அந்த ஃபீல்டை வந்து அவன் சூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம். he wants to get into acting. ஸோ அவன் வந்து ஆக்டிங் ஃபீல்டில் வந்து நுழையணும்னு ஆசைப்படுறான். அவளுக்குள் என்ன இறங்கி இருக்கிறது என்று எனக்கு தெரியலை. வித்தியாசமாக நடந்து கொள்கிறாள். அதாவது வந்து இது என்னன்னா, டக்குன்னு யாராவது வந்து ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சொல்லல, அவளுக்குள்ள ஏதாவது இறங்கிருச்சா என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறா, இவ்வளோ கோவமாக பிஹேவ் பண்ணுறா, இவ்வளோ வயலண்ட்டாக நடந்துக்கிறா அப்படின்னு நல்லா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் காட்டன் இன்டு தட் கேர்ள். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் காட்டன் இன்டு தட் கேர்ள். அவளுக்குள்ள என்ன இறங்குச்சுனே தெரில, இப்படி சத்தம் போடுறா, இவ்வளோ கோவப்படுறா, இப்படி பிஹேவ் பண்ணுறா. ஸோ வயலண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து அவங்க எப்பவுமே வந்து ரொம்ப கோவப்படுறவங்க திடீர்னு வந்து ரொம்பவுமே சாந்தமாக பிஹேவ் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஓகே, அவங்களோட நார்மல் பிஹேவியர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஜஸ்ட் இப்படி வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறது தான். ஓகே, இதே வந்து பொசசிவ்னஸ்க்கும் பொசஸ்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஷீ இஸ் வெரி பொசசிவ் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவளுக்கு வந்து அவன் மேலே வந்து அளவு கடந்த பிரியம் இருக்குது. அதாவது வந்து அவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான், அந்த மாதிரி எப்பவுமே வந்துட்டு எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து பொசசிவ்னஸ். ஓகே, ஷீ இஸ் வெரி பொசசிவ் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்கிறது. இதே வந்து ஷீ இஸ் பொசஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஹீ இஸ் பொசஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பர்சனை சொல்லும்போது பொசஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து அமானுஷ்ய சக்திகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது வந்து that place is haunted, this house is haunted, that palace is haunted. ஸோ ஒரு பிளேஸ் எல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து ஹாண்டட் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு பர்சனை சொல்லும்போது பொசஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் 3 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கிறனால நான் வந்து ஜஸ்ட் 3 தான் கொடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye-bye.